இங்க 9F பசங்க காப்பி அடிச்சாங்க அப்படின்ற பிளேமோட ஸ்கூலை விட்டு போறாங்க அப்படின்றத நினைச்சு 9E சார் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காரு. அவரோட ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் வந்து, சார் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? பிளான் பண்ணி 9F பசங்களை கோர்த்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். என்ன பண்ண அப்படின்னு அவர் கேக்குறாரு. நானே ஃபேக்கா ஒரு क्वेश्चन பேப்பர் செட் பண்ணி இவங்க எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை பார்த்து தான் எழுதுனாங்க அப்படின்ற ஒரு ரூமரை கிரியேட் பண்ணிட்டேன். இதெல்லாம் கேட்டோன்னே அந்த சாருக்கு பயங்கரமா ரிக்ரெட் ஆகுது. நம்ம பயங்கரமான தப்பு பண்ணிட்டோம், மிஸ்லீட் பண்ணிட்டோம் ஒரு பையனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீச்சரா தோத்து போயிட்டோம் அப்படின்ற ரிக்ரெட்ல அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க அசம்பிளில எல்லாரும் கூடி இருக்கிற சமயத்துல 9F பசங்க டிசி வாங்க போறாங்க. அதுக்கு காரணம் என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம 9A டீச்சர் சொல்லுவாங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பசங்க மேல எந்த தப்புமே கிடையாது, எல்லா தப்பும் என் மேல மட்டும்தான், ஏன்னா இவங்களுக்கு தப்பான क्वेश्चन பேப்பரை கொடுத்தது நான் தான் அப்படின்னு அவர் பொய் சொல்லிடுவாரு. அவர் மிஸ்லீட் பண்ண பையன் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுனால தான் மேலேயே அவர் பழிய போட்டுப்பாரு. ஸ்டேஜ்ல எல்லா 9F பசங்களையும் நிக்க வச்சு இருக்கிறதுலே பெஸ்டான பேட்ச் இவங்க தான், சூப்பரா படிக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு அவார்ட் கொடுக்குறாங்க. நைனா மேம் கையிலேருந்தே அந்த பெர்ஃபெக்ட் பேட்ச் வாங்கிக்கிறாங்க அந்த பசங்க எல்லாம். அந்த பசங்களுக்கும் பெருமையா இருக்கு, அதை தாண்டி அந்த மேமுக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. காரிடர்ல 9A சார் நடந்து போயிட்டு இருப்பாரு. அவரோட ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் உடனே ஓடி வந்து, நீங்க தான் சார் இருக்கிறதுலே பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேட்ச் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். அவரும் ஸ்டாஃப் ரூமுக்கு போய் நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சு எல்லா பொருளையும் மூட்டை கட்டிட்டு இருப்பாரு. நைனா மேம் சொல்றாங்க, கண்டிப்பா நீங்க அதை பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், யாரோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்க பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க தயவு செஞ்சு இந்த ஸ்கூலை விட்டு எல்லாம் போக வேண்டாம், அடுத்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் வரும்போது கம்பைன் பண்ணி 2 பேரையுமே பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசங்க எல்லாருமே யுனைட்டடா சேர்ந்து நல்லபடியா படிச்சு நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. கொஞ்சம் வருஷங்கள் போகும். நைனா மேமே அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஆயிடுவாங்க. ஒரு பெஸ்ட் பிரின்சிபலா அந்த மேம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வரும். அப்போது இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டாஃப், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த 9F பேட்ச் அப்படின்னு எல்லாருமே அவங்கள சூழ்ந்து நின்று கிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு பெஸ்டான ரிட்டையர்மெண்ட்டை கொடுப்பாங்க. அவங்களுமே அதை ஹாப்பியா ஏத்துப்பாங்க.